இதற்கு முன்னாடி உள்ள 2 வீடியோக்களில் நான் ரூம்லேருந்து கிளம்பினது. ரீனோ வந்து என்னை பிக்கப் பண்ணி நாங்கள் அலோவா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குட்டி ட்ரெக்கிங் போன வரைக்கும் பார்த்தீங்க. இதில் அந்த ட்ரெக்கிங்கோடைய முடிவு பார்ப்போம். இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி வர்றது, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திரும்ப இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கான அந்த vlog-உடைய மீதி உள்ள பாகங்கள். இப்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த மலைகளில் நடந்தது. அந்த கப்பலில் பார்த்தோன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சில நீர்வீழ்ச்சி பார்த்தோம், பல அதிசயங்கள். அங்கே ஒரு குரங்கு மனுஷங்க இருந்தது, அந்த குட்டி மனுஷங்க இருந்தது, அந்த மாதிரி அந்த வரலாறுலாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோக்கள்லாம் இப்போ தொடரும். ஆல்வா கிளென் இது வந்து ஒரு மறைந்திருக்கும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆர்ச்சில் ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. இதோடைய ஒரு அழகே வந்து இந்த வாட்டர் ஃபால் தான். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது, அழகாக இருக்குது இந்த வாட்டர் ஃபால். நாங்கள் வந்து அந்த ஃபாலோடைய அந்த நீர்வீழ்ச்சியோடைய சமத்தில் இருக்கிறதுனால இது குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு கிளேசியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பனி கட்டி வந்து மெதுவாக நவர்கிற பனிக்கட்டி, அதை வந்து நம்ம கிளேஷியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளேஷியரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கிளென். ஸோ இது வந்து 2 கிளிஃப், அதாவது 2 மலைகளுக்கு நடுவில் இந்த ஒரு நீர்வீழ்ச்சி வந்து உருவாகியிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஆல்வா பர்ன்ஸ், அதாவது இந்த நீர்வீழ்ச்சியோடைய நடுவிலேருந்து இந்த தண்ணி வந்து வருது. இந்த 2 பக்கமும் வந்து கிளிப் இருக்குது. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோடைய இன்னொரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்காட்லாண்டோடைய இந்த பகுதியில் வந்து கீழே வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பரவலாக இருந்திருக்கு. அதாவது இந்த உள்ளன் வச்சு கைத்தறி இது ஆடைகள், இந்த டெக்ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இங்கே பிரபலமாக இருந்ததுனால அதுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டதுனால இந்த இடத்துல இருந்து அதற்கான தண்ணியை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதுக்கு தான் வந்து நம்ம முன்னாடி அந்த ஒரு பெரிய குழா பார்த்தோம். அந்த குழா வழியாக தண்ணி வந்து கீழே வருது. அது ஒரு முக்கியமான இடம். இன்னொன்று வந்து இங்கே சில்வர் மைன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சில்வர் மைன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சில்வர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து இன்னும் இதுக்கு அடியில் புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக, இன்னொரு ஹிடன் ஜெம்மாக உள்ளே இருக்குது, சில இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த இடத்துக்கு சில்வர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த குழாக்கள் வந்து உடஞ்சி போயிருக்கு. முன்னாடி உபயோகப்படுத்தியிருக்காங்க 15ஆம் நூற்றாண்டில். அது உடஞ்சி கீழெல்லாம் விழுந்திருக்கு. இப்போ வந்து அது வந்து பெருசாக உபயோகப்படுத்தலை எங்கேயுமே. இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் இடம் மாதிரி இருக்குது, ஒரு சூப்பரான இடம். ஸோ இந்த ஆல்வா வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்கணும். என்ன இதுங்க, ஏன் பட்டர்ஃப்ளைலாம் இருக்கு இங்கே? ஏன் நிறையா பட்டர்ஃப்ளைஸ்லாம் வச்சுருக்காங்க? என்ன கதை படித்தாங்க? அதுவும் இல்லாமல் ஆல்வா கிளென் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. எல்லா செடிகள் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் தான்ஸ்ன்றது வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த தான்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. எதுக்குன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேட்டர்பில்லர்ஸ் வந்து இது மேலே தான் டிபெண்ட் ஆகிட்டு. பிளாக் ரோஸ், ஆமாம் பிளாக் ரோஸுங்கிற ஒரு இதில் ராக் ரோஸா? சரி ரோஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகும் ஃபீடிங்ன்றது. அதில் தான் நிறையா கேட்டர்பில்லர் வருது. கேட்டர்பில்லர் தான் பட்டர்ஃப்ளையாக மாறுது. ஓகே. அந்த தான் ஏதோ சொன்னீங்க, என்ன தான்? பிளாக் தான். அது எதுக்கு? அதை ரிமூவ் பண்ணா அந்த கேட்டர்பில்லர்ஸ் வந்து ஃபீட் ஆகும்போது ரைட். அங்க இருக்கா. அப்புறம் இது எந்த மாதம் வருது? நிறையா மிட் ஜூன்ல இருந்து early ஆகஸ்ட் வரைக்கும். நம்ம இப்போ வந்தது தான், இன்னும் மிட் ஜூன் வரல. அதோடைய நினைவாக தான் இங்கே பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்களா? சூப்பர். பட்டர்ஃப்ளைஸ்க்காக இடம். பட்டர்ஃப்ளை நிறையா இங்கே தான் உருவாகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், சூப்பர்ல. இப்போ ஏதாவது நம்ம கேட்டர்பில்லர் ஏதாவது தெரிஞ்சுதா ரீனோ? அதான் சொல்றாங்களே, ஜூன் மிட் ஜூனில் தான் வர ஆரம்பிக்கும்.
எது எது அந்த ரோஸ் ஏதோ செடி சொன்னீங்க? ராக் ரோஸ். இதான் ராக் ரோஸா? இதானா ராக் ரோஸ்? ஓ இந்த பூ எல்லாம் ரோஸா? ராக் ரோஸ். பேர் ராக் ரோஸ். ஓ இதான் காமன் ராக் ரோஸா? காமன் ராக் ரோஸ். இந்த மாதிரியான பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் சூப்பர்ல. அப்ப நம்ம இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க. அதுதான் இந்த நாட்டுக்கு பொக்கிஷம். ஆமா. அதை வந்து அழகா எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சு அழகா வந்து அதை பாதுகாக்கிறாங்கல்ல. சாப்பிடலாமா? இல்லை பிஸ்கெட்லாம் கொடுத்து என்னை ஏமாத்தாத. பிஸ்கெட் இல்லையா? என்னது சாக்லேட்டா? ஓகே பார் 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 கடிச்சது சாப்பிடணும். எனக்கு ஒன்று இருக்கா? சூப்பர், தேங்க்யூ. டு யூ ஹேவ் ஒன்? உனக்கு இருக்கா? ஓகே. இருந்தது 3 எடுத்துட்டு வந்தேன். கேட்பரி பிரஞ்ச் சாக் சிப்ஸ். ஒரு மீல் பார் மாதிரி. 7 மணிக்கு இப்படி இருக்கு. 8-9 மணி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அண்ணா எனக்கு ஒரு டவுட். இப்போ 9 வந்து 9ன்னு சொல்லுவாங்க. 800 என்ன சொல்லுவாங்க? 800. 800. 800. அப்போ 900 என்ன சொல்லுவீங்க? 900. ஏன் 90ன்னு சொல்ல மாட்டீங்க? எனக்கும் அதே டவுட் இருக்கு. தமிழ்காரங்களாங்க நீங்களே அப்படி. நானே எங்கள் அம்மாட்ட இதே தான் கேட்டேன், தெரியலன்ட்டாங்க. எப்படி இந்த மாதிரி? நான் 90ன்னு சொல்லுவேன், ஆனால் 90ங்கிறது 90. நானும் இதே தான். 900. 1000க்கு முன்னாடி வர்றதுனால அது வந்து 1000 ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 800 வர மாட்டேங்குது, 80 வர மாட்டேங்குதா? இல்லையே, அதுக்கப்புறம் 90 இருக்குல்ல. 99 என்ன சொல்லுவாங்க? 99. 99. 99 என்னன்னா 900 தானே? ஆமாம். 90ன்னா 900 தான் சொல்லணும். 100ன்னா 100னா 90ன்னா 900 தான் லாஜிக்கலி. எனக்கு தெரிஞ்சு 1000க்கு முன்னாடி வரதுனால அதுக்கு 1000 ஸ்டேட்டஸை கொடுத்துட்டாங்க. 900 90 அது 1000 வருது, அடுத்தது வருதுன்ற. அப்போ 8000க்கு அப்புறம் ஏன் 9000 வருது? 9000. சொல்லுங்க. மேபி அந்த பேச்சு நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கனால அப்படி இருக்கலாம். இது 90 வந்து தமிழ்ல சொல்லுங்க நார்மலா. 80 90 90 90 மாதிரி தான் வருது. 90 மாரி வரும் மேபி. சூப்பர். அந்த அந்த பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனாலயா? ஆமாம், அதுக்கு தமிழில் லெட்டர் கிடையாது. பா பா. ஆனால் வேறு மொழியிலாம் இருக்குது. மொழியில் இருக்குல்ல. அலோஹா டாமினஸ் போலாமா? நான் ஒர்க் பண்ணுற இடம். ஆஃபர் கொடுப்பாங்களா? 50 ஸ்டூடெண்ட் ஆஃபர் இருக்குல்ல. எவ்வளோ வரும் ஒரு பீஸா? நம்ம ஸ்டூடெண்ட் ஆஃபர் போடலாமா? ஏன்னா எம்ப்ளாயி ஆஃபரை விட ஸ்டூடெண்ட் ஆஃபர் தான் பெஸ்ட்டு. இது என்னன்னு படிச்சுட்டு வந்துடுறேன். கர்ஸ் ஆர் கோஇன்சிடென்ஸ். ஒரு அழகான கதை. பிரீத்தி இந்த கதையை படிச்சுட்டு இப்போ வந்து சொல்லுவாங்க. பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுது அந்த பொண்ணு. சரி, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் சொல்கிறேன். ஹிடன் சீக்ரெட் ஆஃப் ஆல்வா கிளென் குவாரி. இது ஒரு குவாரியாம். இது வந்து சோர்ஸ் ஆஃப் ராக் அண்ட் கிரேவல் ஃபார் செஞ்சுரிஸ். இந்த குவாரி வந்து கற்கள் மற்றும் ராக் பாறைகளுக்கான ஒரு ஆரம்ப இடமா இருந்திருக்கு. கிறிஸ்மஸ் ஈவ் 1913 1913 வருடம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் ஜேம்ஸ் முர்டாக் அப்படிங்கிறவர் இந்த குவாரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் ஒன்று கவனிச்சிருக்காரு. இந்த ராக்கில் இருக்கிற ஒரு விஷயம் மனுஷன் மூஞ்சி வந்து மனுஷன் பண்ண மாதிரி இருந்ததுதான். நேச்சுரலாக இல்லாத மாதிரி, நேச்சுரல் ராக் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மேன் மேடு மாதிரி இருந்தது அப்படின்னு கவனிச்சிருக்காரு. அந்த ஸ்டோனில் எதுவுமே கமெண்ட்டும் இது அந்த ஸ்டோன்லாம் வந்து சிமெண்ட் வச்சு எதுவும் ஒட்டலாம் இல்லையா. அந்த முர்டாக் வந்து அதை பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மனுஷன் வந்து அங்கே இருந்திருக்கான். ஸ்கெலிட்டன் இருக்கு. ஸ்கெலிட்டன் வந்து ஒன்று இருந்ததை கவனிச்சிருக்காரு. ஆமாம்.
வாவ், அது ஏர்லி ஹியூமன் தான். ஆமாம், இதோ வரேன், கிட்ட போய் எடுப்போம் அதை. அங்கே வந்து ஒரு கேவிட்டி, அதாவது ஒரு பள்ளத்தில் வந்து மனுஷனோட எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. அந்த ஸ்கெலிட்டன் எக்ஸாமின் பண்ணும்போது அந்த ஸ்கெலிட்டன் ப்ரீ ஹிஸ்டாரிக், அதாவது சின்ன ஷார்ட் பர்சனாக இருந்திருப்பாங்க. அந்த டுவார்ஃபிசம் தெரியும்ல, டுவார்ஃபிசம்னா சின்ன டுவார்ஃப், அந்த மாதிரி மனுஷங்களாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி அது அந்த எலும்புக்கூடு வந்து இந்த குவாரினால் வந்த ஆக்சிடெண்ட்னால வந்து அந்த மனுஷன் உள்ளே புதஞ்சது கிடையாது. நேச்சுரலாக, அதாவது முன்னாடி அந்த டுவார்ஃப் இருந்த சமயத்தில் அந்தமாரி மனுஷன் இறந்து அவனை உள்ளே வச்சு புதைச்சிருக்காங்க, அந்தமாரி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த கல்லெல்லாம், அந்த கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி மனுஷங்க வாழ்ந்து அவங்க இறந்து அந்த கல்லில் அவங்கள வச்சு புதைச்சி அதுக்கப்புறம் இந்த கல்லாக ஃபார்ம் ஆகி வந்து ஸ்டோனேஜுக்குலாம் முன்னாடி அந்த டைமில், ஸ்டோனேஜ் டைமில் அப்படி இருந்து, அதுதான் அவர் வந்து குட்டியான மனுஷனாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயம் வந்து அதுக்கப்புறம் ராக் ஃபார்ம் ஆகிருக்கு, மேலே வந்து மூடி இருக்கு, அப்படி இருக்கலாம் இல்லையா? இந்த என்ன சொல்லுவாங்க இது, எர்த்குவேக்கா? இல்லை இல்லை, இந்த அண்டர் வாட்டர் டர்புலன்ஸ் மாதிரி. ஆமாம், அந்த கரண்ட்டு அடியில் ஒரு கரண்ட் போகுமே, இப்போ டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் மூவ் ஆகுது, இருந்திருக்கலாம் அந்த சமயத்தில் இருந்த மனிதர்கள். இப்போ பிரீத்தி தான் இது ஒன்று கண்டுபிடிச்சி சொன்னாங்க. இது குரங்குன்னு நினச்சிட்டோம் முதல்ல, ஆனால் இப்போ பார்த்தா இது குரங்கு இல்லை, ஆதிவாசி, ஆதி மனிதன். இங்கே பார்த்தியா? என்னமோ ஊந்துது. சரி மக்களே, அதை கிட்ட போய் காமிக்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே மேலேருந்து ஒரு கல் மாரி ஊந்துது, அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு சொல்லி திரும்பி வரேன். ஆனால் அது வந்து நம்ம ஆதி மனிதன் மாரி ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு, ஆனால் காலை வந்து மடக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. இதுதான் அந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க. என்னன்னா அந்த ஒரு எலும்புக்கூடு கிடச்சதில்ல, அந்த மனுஷன் வந்து காலை நீல் டவுன், முட்டி போட்ட மாதிரி குட்டியாக இருந்த மனுஷனுடைய எலும்புக்கூடு அந்த ஒரு ஓட்டைக்குள்ளே வச்சு மூடி இருக்காங்க. அந்த மாதிரி அவர் இறந்ததுனால வச்சு பண்ணாங்களா இல்லை அவரே போய் உக்காந்தாரா அப்படி தெரியல. The Hillfoot Diamond Jubilee Way, 60th anniversary of coronation of Queen Elizabeth, ஜூன் 2013 எலிசபெத்தோடைய 60th anniversary செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த டைமண்ட் ஜூப்ளி வே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த வேவான்னு தெரியல. இந்த கல்லெல்லாம் அழகாக அப்படியே வச்சுருக்காங்க பாரு, கல்லுலேயே இந்த ஒரு ஆர்ட் மாரி செட் பண்ணியிருக்காங்க அழகாக. ஸோ இதுக்கு வந்து டைட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா, கர்ஸ் ஆர் கோஇன்சிடென்ஸ், அதாவது சாபமா இல்லைன்னா இது ஒரு தற்செயலாக நடந்ததா. ஏற்கனவே சில மனுஷங்கள் இங்கே இருந்து அவங்க இறந்து அந்த குழியில் புதைச்சிருக்காங்களா? ஏன்னா குவாரி கண்டிப்பாக குவாரியிலேருந்து கல் வெட்டும்போது இவங்களை வந்து இது பண்ணல, அதில் இறந்தவர் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த எலும்பு கூடில். ஸோ குவாரிக்கு முன்னாடியே, குவாரினா அந்த கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மனுஷங்க இங்கே கூட்டம் வாழ்ந்து அந்த கூட்டம் இறந்து அந்த பள்ளத்தில் வச்சு மூடி அது ரொம்ப வருடங்கள் கழித்து அது வந்து குவாரியாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து அந்த குவாரியை உடைக்கும் போது உள்ளே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு உமன் 2000 BC பாருங்கள், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உமன் பரீட் இன் க்ரௌச்டு பொசிஷன்னா இப்போ நான் ஒரு இந்த மாதிரி இப்போ காமிச்சேன் இல்லையா, அங்கே ஒரு ஆதி மனுஷன், அது அந்த உமன் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இப்போ நீ உட்காந்துருந்தா நீ காமிச்சல அதே மாரி தான் உமன்னாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே உமன்னு போட்டிருக்காங்க, தாடி இருக்கா? ஆமாம், சரி ரைட்டு.
உமன் மார்ஷில் அலோவா இந்த இடத்துல வந்து கண்டெடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஸ்டோரியில் ஒரு முக்கியமான திருப்பம், நான் இப்போ தான் இதை படிக்கிறேன், இது வரைக்கும் படிக்கலை. இந்த முர்டோ அப்படிங்கிறவர் தானே இதை கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச கொஞ்ச நாட்களில் அவர் மேலே வந்து ஒரு பெரிய பாறாங்கல் விழுந்து அவர் இறந்துட்டார். இப்போ ஜஸ்ட் மிஸ் நீங்க கண்டுபிடிச்சிருக்கு போனீங்க, ஏதோ கல் விழுந்தது இல்லை, அவங்களோட பேர் இருக்குமோ ஏன்னா அவர் கண்டுபிடிச்சி கொஞ்ச நாளில் வந்துருச்சு. சில பேர் வந்து இதை தற்செயலாக நடந்ததுங்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து அந்த இறந்து போனவர்கள் தான் வந்து அதை அந்த இடத்துல தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து சாபமா இல்லை தற்செயலா. இதோடைய டைட்டில் வந்து இந்த முர்டோ இறந்தது தான் இதோடைய சர்ச். இந்த டைட்டில் நம்ம ரினோ தொட்டார். சரி, அதுதான் புனிதமானது. அழகா இருக்கு. பிரைஸ் எதாவது வேணுமா? ஹலோ நீதான் கூப்பிட்டு இருக்கியா? ஹலோ ஹலோ ஏன் கூப்பிடுறாங்க? ஹாய். தாத்தா பாட்டி வந்தாங்க இல்லையா, ஆமா. பையன் தான். அப்படியா? இல்லை இல்லை, அது இது வேற. அது ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. இல்லை அது இந்த நாய் வேற, அந்த நாய் வேற. இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. அது ப்ரௌனாக இருந்ததுல்ல, அது வந்து லேபர்டா. ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அது இங்கே எங்கேயும் ஓட்டிட்டு இருந்தது. இது பாரு முடியாமல் அப்படியே நடந்து போகுது. இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. ஓகே, முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பீஸா ஆர்டர் போட்டோம். இந்த பிக் டிப் கார்லிக் ஹெர்பு பார்க்கவே இல்லையா? அவரு இது பண்ணும்போது நான் இல்லைண்ணா, நானே குரங்கு பார்த்துட்டு இருந்தேன். ஓ, நீ அங்கே பார்த்தியா? ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச இதுதான் கிடைச்சிருக்கு டிஷ்யூ. அவங்க டிஷ்யூ தரமாட்டாங்களாம். சரி இருக்கட்டும், அப்புறம் தொடச்சிக்கலாம். சரி பரவாயில்ல. எடுக்கலையா? எப்படி? ஓ, உங்களுக்கு தான் வெயிட்டிங். சாப்பிடுங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். எப்படி இருக்குன்னு தெரியலையே. சாப்பிடுங்க. நான் எடுத்துக்கோ.